இப்போ நீங்கள் முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு நல்ல லைஃப் வேணுமா இருந்தால் ஃபோனை எடுக்காம, அதாவது ஃபோனை தடுக்கிறது இல்லை முக்கியம், ஃபோனுக்குள்ள வர்ற கெட்டதை தடுத்துட்டு நல்லதுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணோம். எங்களை நல்ல விஷயம் என்ன, நல்ல விஷயம் என்ன. ஸோ அதில் கெட்டதுல டேஞ்சரான விஷயம் நான் சொல்லிட்டேன். கேம்ஸுக்கு என்றைக்குமே பிள்ளைக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. இந்த நல்ல கேம்ஸ் இருக்குது, பிரெயின் கேம்ஸ் இருக்குதா நீங்கள் இருக்கணும் பக்கத்தில். பிரெயின் ஜிம், பிள்ளைக்கு மேக்ஸை டெவலப் பண்ணுற கேம்ஸ் இருக்குது சேலஞ்சை பேஸ் பண்ணி. ஆனால் இப்போ இருக்கிற பப்ஜி வரைக்கும் வந்து நின்றுட்டாங்கண்டா அது சில வேளை தற்கொலைக்கு போய் நின்றும். ஸோ கடும் பயங்கரமான கேம்ஸ் இருக்குது. ஸோ அதை சொல்ல இயலாது. இதுக்கு பிறகு நீங்கள் உலகத்தில் கண்ட வெள்ளத்தை விட, அதிபயங்கரமான பூகம்பத்தை விட கேம்ஸால ஒரு பெரிய பெரிய ஒரு அழிவு நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த அளவுக்கு பயங்கரமா இது நடக்க போகுது. அடுத்தது போதை. உங்களுக்கு தெரியும் ஜொம்பிகள், அமெரிக்காவில் ஜொம்பி சிட்டிஸே இருக்குது. விளங்கிச்சா? படிச்சது ஒரு பக்கம், ஜொம்பிஸ் இப்படி 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 மனிதன் செலமாறி ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க டீப்பா இன்டேக் பண்ணிட்டாங்க, அதிகமாக ட்ரக்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நம்பர் 1 லீடர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ படத்தில் உங்கள் பிள்ளைக்கு இப்போ உள்ள கதாநாயகர்கள் யாரோ அவர் தான் லீடர்ண்டா, அல்லது கிரிக்கெட் கேப்டன்ஸோ கிரிக்கெட் டீமோ அவங்க தான் லீடர்ஸ்ண்டா, இதை அப்படியே டிலீட் பண்ணுங்க. எப்படி டிலீட் பண்றது? 24 days, மோர் தேன் 24 days தேவைப்படுது. இந்த செக்ஷனை கல்புல இது பண்ணிட்டு புதிய லீடரை நாங்கள் உருவாக்க போறோம். ஸோ லீடர்ஷிப்பை கிளியரா போட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நீங்க ஹஸ்பண்டை மேக்சிமம் மதிச்சிட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குரிய இந்த பக்கத்துலேருந்து போகணும் மதிப்பு, அந்த பக்கத்துலேருந்து வரும் இறக்கம். எங்க ஸ்டார்ட் பண்றேன்னு வரணுமா இல்லையா? கேட்பாங்க, கோழிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சா முட்டை வந்துச்சாண்டு. அது எது வந்தாலும் பரவாயில்ல, மனைவி ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் இருந்து உங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்க ஆரம்பிக்கும். அன்கண்டிஷனல், நீங்க எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு நீங்க கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த பக்கம். இதை நீங்க பேசிக்கலி புரிஞ்சிருக்கிறீங்க. இதை நடக்க போக்குல புள்ள பார்க்குற பிலிப் உங்களோட கதையை தான் பார்க்க போகுது. நீங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது தான் புள்ள பார்க்க போகுது. ஸோ இந்த படம் இல்லை, இந்த படத்தை அருவருப்பாக்க வேண்டி இருக்குது. அது நார்மலா எப்படி ஆக்குறது என்பதை நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி லீடர்ஷிப்பை நாங்கள் போட்டுட்டோம்னா பாதி முடிஞ்சு, படத்தை அருவருப்பாக்கணும்னா இது முடிஞ்சு. லீடர்ஷிப் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணுமோ அது எல்லாமே ரசூலுல்லாஹ் லைஃப்ல இருக்குது. ஷேக்ஸ்பியர் எழுதினது என்ன, அதையும் விட தாண்டி வேணுமாண்டா அது நீங்க ரசூலுல்லாஹ் லைஃப். அன்பு, பாசம், உறவு, அதாவது திருமண லைஃப்ல என்னெல்லாம் பார்க்கணுமோ அப்பொழுது நீங்க ரசூலுல்லாஹ் லைஃப்ல பார்க்கணும். எனக்கு தெரியாது, ஒரு வைஃப் தன் ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு மௌத்தாகிற நேரம் தன் ஹஸ்பண்டை பல்லு விளக்கி விட்டு தன் மடியில வச்சு தன் தோல்ல வச்சு அவரை கெட்டி பிடிச்சிட்டு கடைசி நிமிஷத்தை கொடுத்த, கடைசி நிமிஷம் பிரியாவுடைய கொடுத்த ஒரு வைஃபை நீங்க பார்த்திருப்பீங்களா? உங்க ஹபகசல் நீங்க உண்மையே சொல்லுங்க, பார்த்திருப்பீங்களா? மடியில வச்சுட்டு பல்லு விளக்கி விட்டு தலையை தடாவி அவர் மடியில இந்த ஃபைனல் மூமெண்ட்ல பிரியிற ஒரு வைஃப் ரசூலுல்லாஹ் எப்படி பிரிஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் மனைவியை பத்தி ஜென்னால சந்திப்போம் என்றாங்க. ஜென்னா அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சுட்டான். அல்லாஹ் உங்களை எனக்கு வாக்களிச்சு இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கிறாங்க. ஆயிஷா ஜென்னால நானும் நீங்களும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி ஃபைனல் மூமெண்ட் போகுது? திங்கட்கிழமை காலையில வீட்டுக்குள்ள யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் 4 நாளா கஷ்டப்படுறாங்க. சரியா மகரிபு நேரம் ரசூலுல்லாஹ் வல்முர்சலா தோதுறாங்க. அன்றைக்கு வியாழக்கிழமை, நாங்கள் வெள்ளிக்கிழமை ராவுண்டு சொல்லுவோம். அன்றைக்கு ஓதின ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல இஷாக்கு பள்ளிக்கு வந்தது ரசூலுல்லாஹ் கால் சீவன் இல்லை. மகரிபு கோதின சூறா கொஞ்சம் வீட்டுல போய் பரட்டி பாருங்க, வல்முர்சலா. நீங்க இன்றைக்கு ஓதுங்க வல்முர்சலா. நாங்க லைஃப்லயே மகரிபு கோதிக்க மாட்டேன், நீட்ட சூறா. அல்லாவோட நிறைய பேசினாங்க. பட் இஷா அன்றைக்கு வியாழன் நைட், வெள்ளிக்கிழமை ராவுண்டோமே, அன்றைக்கு ரசூலுல்லாஹ் கடுமையா நோய்வாய்ப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு முந்தின நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 2 கிழமையா சோம் இல்லை. திங்கக்கிழமை தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா சோமில்லாம் போகும், நோமலாவும் சோமில்லாம் போகும். திங்கக்கிழமை மாலையில ஜனாசா கொண்டு அடக்குறாங்க. பக்கியில அடக்கிட்டு வந்தா தலை வலிக்குது. தலையில ஒரு புடவையை கட்டுறாங்க. ஆயிஷா அம்மா வர்றாங்க, அவங்களுக்கும் தலைவலி. 2 பேரும் பேசுறாங்க. அந்த செய்தி வருது. ஸோ ரசூலுல்லாஹ் கடுமையா வேதனைப்படுற நேரத்துல மனைவிமாரெல்லாம் உட்காந்துட்டு யார சொல்லலான்னு பாக்குறாங்க, கண் கலங்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, எவ்வளவு நேரம் பாருங்க.
இதுதான் நீங்க படிச்சு கொடுக்குற ரியல் லைஃப் ஸ்டோரி. ரசூலுல்லாஹ் லீடரா போனா வேற ஒன்றும் தேவையில்லம்மா. இந்த கூத்தாடிகள் போடுற கெட்ட கொள்கைகளை அவர் சொல்லிக் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாதிபதி, ஒரு ஆட்சி தலைவர், ஹாத்தமுல் அன்பியா. என்ன கேட்கிறாரு தெரியுமா வைஃப் மார்க்கிட்ட? நான் இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் மனுஷன் கேட்கலாமாண்டு. ஒரு என்ன கேட்கிறாரு, நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்க்கு சின்ன வயசு மனைவி இருந்தாங்க, ஆயிஷா அம்மா. மற்ற எல்லாரும் விதவைகள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள்ல, நீங்க ஹதீஸை படிச்சுட்டீங்கன்னா நீங்க சில வேளை நீங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்க. ஆயிஷா இந்த நாள் ஆயிஷா நாய் வீட்டுல தான் இருந்தாங்க. இல்லை, ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, மற்றவங்க அறிவிக்கல. அங்கதான் பிரச்சனை. வழங்குதா? ஆயிஷா நாய்க்கு இன்றைக்கு கொடுத்தால் ஏக காலத்துல 9 வைஃப், 9 நாளைக்கு பிறகுதான் அங்க வரும். சரியா ரசூலுல்லாஹ் ஒரு நாள்ல ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க. அதான் சொன்ன, யுத்தத்துக்கு போக்குள்ள வாங்க வாங்க அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஒரு தடவை 2 குலுக்கி போட்டாங்க, 2 சீட். அந்த இடத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா 2 பேருமே போனாங்க. ஒரு தடவை 2 சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு தடவை எல்லா நேரத்துல ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு ஒரு தடவை போவாங்க. இப்படிதான் கிடைக்கும். அல்லாஹ் விரும்புற மாதிரி அந்த சான்ஸ் கிடைக்கும். சோ அவ்வளவு நேர்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேர்மை தவறாதீங்க. உங்க மனைவிமார்கள்ட்ட நேர்மை தவறினீங்கன்னா மறுமையில நீங்க அப்படி சதிஞ்சிருவீங்க. அல்லாஹ் உங்களை இன்பேலன்ஸ் ஆக்கிடுவாங்க. அவ்வளவு வேதனை நிக்கிற மனைவிமார்கள் எல்லாம் சுத்திக்கிறேன்னா ரசூலுல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வரலாறு படிச்சுட்டு. என்ன நேர்மை, என்ன நியாயம். நம்ம எங்க பிள்ளைகளுக்கு எதை காட்டுறோம், ஸ்கிரீன் டைம்ல எப்படி கொண்டு வரணும், எதை இதாக்கணும், நாம ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பேசணும். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நாளைக்கு யாரு வீட்டுலன்னு கேட்கறாங்க. மனைவிமார்கள் இப்ப ரசூலுல்லாஹ்க்கு வாழ இயலாது. அவங்களுக்கு சீவன் இல்லை, அவங்களுக்கு உடம்புல ஃபிட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஒண்ணு என்னமோ ஒண்ணு மனசுல வச்சு கேட்கறாங்க. அவங்களுக்கு தெளிவா சொல்லல, நாளைக்கு நான் ஆயிஷா வீட்டுக்கு போகணும். நோ, அவங்க லீடர். மனைவிமார்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க, நாளைக்கு நான் யாரு வீட்டுல. என்ன நேர்மை. என்ன தப்பித்தவரையாவது நான் சொல்லிடக்கூடாது. மனைவிமார்களுக்கு விளங்குது. யார சொல்லலாம், உங்களுக்கு யார் வீடு வேணும்னு கேட்கறாங்க. அவங்களே பதில் கொடுக்கறாங்க, ஆயிஷா வீட்டுக்கா, ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. நீங்க நினைப்பீங்க ரசூலுல்லாஹ் கடைசி நாட்கள் ஆயிஷா வீட்டுல புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் காலம் மௌத்தார் வரை ஆயிஷா நாய் ஏன்னு நினைப்பீங்க? ரசூலுல்லாஹ்க்கு வாழ்றதுக்கு இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு எந்த வகையில இல்லறத்துல ஈடுபட இயலாது, ஒண்ணுமே இயலாது. ஏன்? இவங்க மட்டும்தான் 18 வயசு. அப்ப ரசூலுல்லாஹ் எல்லா கதவையும் பூட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் யாருமே வந்து சந்திக்க வேணான்ட்டாங்க. லாஸ்ட் 3 டேஸ் புதன்கிழமை இந்த அறிவிப்பை விடுறாங்க. அபூபக்கர் நீங்க மட்டும் வாங்கன்றாங்க. ஏண்டா யாரும் வராதிங்க, எனக்கு இயலாது, சீவன் இல்லை ரசூலுல்லாஹ், கஷ்டம். சோ ரசூலுல்லாஹ் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் பள்ளிக்கு வரல. திங்கள் காலை வரை 17 வக்துகள் வரல. ஒரே ஒரு வக்து வந்ததாக சனி அல்லது ஞாயிறு வந்ததாக ஒரு ரிவாயத்து வருவது. அதை தவிர வேற எந்த வக்துக்கும் வர இயலாது. அந்த அளவு பலகீனம். வீட்டுக்கு வரணும் ஆயிஷா நான் ஹிஜாப் இல்லாம இருப்பாங்க. அபூபக்கர்னு வாப்பா வரலாம், மற்ற யாருக்கும் வரவேணான்ட்டாங்க. ஆனா ஏன் அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விட தேர்ந்தெடுத்தாங்க? எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசி நேரம் பிரிய போற நேரத்துல ஆயிஷா என்ன பார்க்கட்டும் என்று சொல்ல கொடுத்திருந்தாங்க. இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ்வை பார்க்க துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் மடியில தூங்குறதுக்கு துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் பக்கத்துல தண்ணி குடிக்க துடிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சலாம் சொல்லணும் என்று பார்க்கிற நேரம் ஆயிஷா அம்மாவை கொடுத்திருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜன்னா. அதுக்கு முன்னாடி மற்ற மனைமலைங்க வந்து பார்க்கல. நான் சின்ன வயசு. ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் முடிச்ச யாருக்கும் பிறகு திருமணம் முடிக்க இயலாது. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு திருமணம் முடிக்கல உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்திருந்தாங்க. ஃபைனல் மூமெண்ட்டை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் பாருங்க. உங்க வீட்டுல இது நடந்ததுதான்னு பாருங்க. என் வீட்லயும் நடந்தது இல்லை. எனக்கு சோம் இல்லைன்னா நான் பிலோல தூங்குறேன்னா கம்ஃபர்டபுள் எதையுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு சோம் இல்லை. சோ நான் அந்த மெடிக்கேஷன் இருக்கிறேன்னா நான் எங்க தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. என்றைக்காவது நோய்வாய்ப்பட்ட உங்க ஹஸ்பண்ட் கட்டும் தலப்பாரத்துல சக்கராத்துல உங்க மடியில வந்து உட்காருவார் நினைக்கிறீங்களா? நீங்க ஏதாவது பேசினாலும் ஒரு கோபம் வரும். சோம் இல்லாத நேரம், திங்கட்கிழமை மலக்குல் மௌத் நெருங்குற நேரம் ரசூலுல்லாஹ் ஹதீஸை பாருங்க. ஆயிஷா அம்மா சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் என் கிட்ட வந்தாங்க. என் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. இதான் ரூஹு போகிற கட்டம். என்ன அன்பு! சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், என்ன பாசம்! இதெல்லாம் படத்துக்கு தெரியாது. இது ரியல் லைஃப். நான் சொல்றது உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் அன்னிகாஹு மின் சுன்னா, கல்யாணம் முடிக்காதீங்கன்னு சொல்லல. நிக்கா என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரஸிப அன் சுன்னதி ஃபலைஸ மின். யார் திருமணம் முடிக்கவில்லை அவர் என்னை சார்ந்தவில்லை. திருமணம் முடிச்ச ஒரு பொம்பளையோட எப்படி வாழணும்,
என்றதை காட்டி கொடுத்த ஒரு லீடர் அவர் லீடர். ஒரு வைஃப் அவரை டிவோர்ஸ் பண்ணல, ஒரு வைஃப் அவரோட ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷம் பண்ணாங்க. என்னாச்சு? ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, முகம் சுடுவது, பக்கத்துல ஒரு பார்த்த கையை போட்டு இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க ரசூலுல்லாஹ். மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் களத்துக்கு நெஞ்சுக்கு இடப்பட்டு தலையை வச்சிருக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ்ட இதாக்கிட்டு இறுக பிடிச்சிட்டேன்னா அவுராதுகளை ஓதி தடாவுறதுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு குல்சூராக்களை ஓதி தடாவுறேன். என் தம்பி வார அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு யாருக்கும் மறையல, தொடரெல்லாம் வெளியில. ரசூலுல்லாஹ்க்கு என்ன யாருக்கு என்ட்ரா இல்லை. மஹரம் அஜ்னபி சட்டம் இஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி அதை ஃபாலோ பண்ணது. ஒரு பொம்பளை நீ பார்க்க வேண்டிய ஒரு விதம் இருக்கு. எந்த தோற்றத்தை ஒரு பெண் உனக்கு பார்க்க இயலாது, இந்த தோற்றத்தை தான் பார்க்கலாம்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால சஹாபாக்கள் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஆயிஷா அம்மா உள்ளக்குள்ள, பிரதர் வாரார், கையில ஒரு மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் சந்தோஷமா எனி டைம் ரசூலுல்லாஹ்ட லைஃப்ல பல்லு விளக்குவாங்க, வாசம் அரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் வாசம் இருக்கும், பல்லு விளக்குவாங்க. ரசூலுல்லாஹ்ட கொண்டை இவ்வளவுக்கு இருக்கும். அந்த கொண்டை ஆயிஷா அம்மா ஒரு தடவை இத்திகாஃப் இருக்கிறது தலையை இப்படி போடுறாங்க. நினைக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி ஒரு லைஃப் இருக்குமெண்டு. தலையை போடுறாங்க. ஆயிஷா அம்மா நடுவால பிளந்து ரசூலுல்லாஹ்ட கொண்டை இப்படி வாரி விடுறாங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கை. இதுதான் நீங்க படிக்க வேண்டிய, இதுதான் ரியல் லைஃப் ஸ்டோரி. நீங்க படத்தை பார்த்து அங்க உள்ள குடும்ப கதையை பார்த்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. என்ன அது? அப்படி இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைனல் மூமெண்ட்ல இருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கு போறேன்னு ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணுவாங்க. பள்ளியிலிருந்து வரப்போக்கில் எப்பயும் பியூர் கிளீன், அவ்வளவு கிளீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, புகாரில ஒரு யா ரசூலுல்லாஹ் வேணுமான்னு கேட்கிறாங்க. ஒரு வைஃபுக்கு தெரியும் தன் ஹஸ்பண்ட் லைஃப்ல ஏதோ விரும்புவாரு. ரசூலுல்லாஹ்க்கு பேசுற வாய்ஸ் இல்லை. இப்ப ஃபைனல் மூமெண்ட் போது, பேசுற வாய்ஸ் இல்லை. அவருடைய தலையால் வேணும் என்று ஆட்டினார் ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் மிஸ்வாக் எடுத்து துப்புரவு பண்ணு, என்னுடைய வாயில் உள்ள எச்சி அதுல பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் வாய்க்கு போச்சு. அல்லாஹ் எதை விரும்புறான்? ஆயிஷா அம்மாட எச்சி லாஸ்டா ரசூலுல்லாஹ் வாய்க்கு போகுது. என்னுடைய எச்சி கலந்துச்சு. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயை துப்புரவு பண்ண, அல்லாஹ்வுடைய தூதர் வாயையும் கொப்பளிச்சுட்டாங்க. பருத்தி கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வீட்டுல ஒன்றுமே இல்லை. உம்மத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவர் ரெடி ஆயிட்டார் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு. தன் வைஃபுக்கு செய்யற லாஸ்ட் கடமையை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நான் பல்ல விளக்கி விட்ட ரசூலுல்லாஹ் துப்புராயிட்டார். அல்லாஹுடைய தூதர் மெல்ல மெல்ல என் தோல் இப்படி சாஞ்சிட்டு நிக்கிற நேரம் தான் அவர் மௌத்தாகிறார். வீடியோ பண்ணி நான் எப்படியோ 1400 years ago, இது 1400 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வீடியோ பண்றாங்க. இப்படி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்னமோ முணுமுணுத்தாங்க. நான் உடனே வச்சு என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னது வேறொன்றும் இல்லை, மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டேன். இறைவா என்னை மன்னிச்சிரு. இந்த உலகத்தை விட்டு போற ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு முன்னாடி இருந்து இறைவா என்னை மன்னிச்சிரு, அல்லாஹ் அத்தனை பாவத்தை மன்னிச்சதாக சொல்றான் ரசூலுல்லாஹ்க்கு. அவங்க ஃபைனலா கேட்கறாங்க, யா ரப் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு 3 முறை சொல்றாங்க. ஹாத்தமுல் அன்பியா தன் லைஃப் ரெக்கார்ட கொண்டு இது கொடுங்க. நீங்க இதை ரசிங்க, நீங்க இதை என்டர்டெயின் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இதை உங்க பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடுங்க. இதுதான் லைஃப். அந்த கூத்தாடிகள் நடிக்கிற படம் இல்லை. என்னாச்சு? ரசூலோட ஃபைனல் மொமெண்ட் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, விரல ரசூலுல்லாஹ் தூக்கினாங்க. அந்த விரல் மேல நோக்கி இருந்துச்சு. கண்ணு முகட பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, நானும் ரசூலுல்லாஹ் மட்டும். இது லுஹாவுடைய நேரம், பகலாகல்ல, லுஹா நேரம், சுபவுக்கும் லுஹருக்கும் இடப்பட்ட நேரம். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் இதுல இருக்கிற நேரம். இப்படியே விரலை நீட்டிட்டு கண்ணால முகட பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்ப முணுமுணுத்தாங்க. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. நான் காதை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வச்சு பார்க்கிறேன். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. யா அல்லாஹ் உயர்வான தோழரோட என்ன சேர்த்துறியா அல்லாஹ். ஆயிஷா நாய் பின்னாடி சொல்றாங்க, அல்லாஹ் மீதானையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ரசூல் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நபிமார்கள் சும்மா இறக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் கடைசியா மலக்குல் மௌத் வந்து கேட்பார், துனியா வேணுமா ஜென்னா வேணுமான்னு கேட்பார், இங்க வேணுமா சொர்க்கம் வேணுமான்னு கேட்பார்.
அந்த அடியானோ நபியோ எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அது கொடுக்கப்படும். நபிமார்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தான் ரசூல்லா பண்றாங்க. என் மடி காலியாக போறதை நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ் என் மடியோட விரும்பிட்டாங்க. ஜென்னாவை ரசூல்லா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுதான் அல்லாஹும்ம ஃபிர் ரஃபி. எனக்கு ரசூல்லா சொல்லி தந்த கதை இது. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, யா அல்லாஹ் அது, யா அல்லாஹ் அதுன்னு கேட்கிற நேரம் என் மடி காலியாக போகுது. ரசூல்லா இப்படியே 3வது முறை சொல்ற நேரம் ரசூல்லாட விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல என் நெஞ்சில ரசூல்லா சாஞ்சிட்டாங்க. ரசூல்லா மாத்த ரசூலுல்லாஹ் நான் இருக்க பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஓதிட்டு இருந்தேன். ரசூல்லா என்னை கையை பிடிச்சிட்டு நிப்பாட்டு போதும் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி கையை பிடிச்சாங்க, நான் நிப்பாட்டிட்டேன். அதான் ரசூலுல்லாஹ்க்கு லாஸ்டா நான் ஓதினது. அதுக்கு பிறகுதான் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மௌத்தாகிற கட்டத்தை வர்ணிக்கிறாங்க. நான் இப்படி கெட்டி பிடிச்சிக்கொண்டு ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சி மௌத்தாகிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வைஃபோட இது நான் ஒரு பேசிக்லி ஒரு பாயிண்ட்டை சொல்றேன். ரசூலுல்லாஹ்வோட லைஃப்ல இதை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. இதுல உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்குது. இது ரியல் லைஃப், இட்ஸ் நாட் ஸ்டோரி இல்லை, இது ரியல் லைஃப். ஸோ இந்த படத்துல உள்ள என்டர்டெயின் பண்றதை நீங்க விட்டுட்டு உங்க பிள்ளையும் இது படிக்கணும்ன்ற ரசூலுல்லாஹ் ரியல் லீடர். அவரை கொண்டு போய் ரீடரா காட்டுங்க. எதுல அவரை லீடரா காட்ட இயலாது, எதுல காட்ட இயலாது? எடுங்க எல்லா சைக்காட்டிஸ்ட், எல்லா சைக்காலஜிஸ்டையும் எடுப்போம், எல்லா கவுன்சிலர் எடுப்போம், எல்லாரும் உட்கார வைப்போம். வேர்ல்ட்ல உள்ள எல்லாரும் உட்கார வச்சு நாங்கள் அபுகஸ்தலாவை மட்டும் கொடுப்போம். ஜஸ்ட் அபுகஸ்தலாவை. முழு வேர்ல்ட்ல உள்ள எல்லா கவுன்சிலரும் இங்கே, சைக்காலஜிஸ்டும் இங்கே, எல்லாமே முடிச்சு பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சாச்சு. எங்களுக்கு அபுகஸ்தலாவே மாத்தி வேணும், கிடைக்குமா? எங்களுக்கு அபுகஸ்தலாவே மாத்தி வேணும், கிடைக்குமா? நோ சான்ஸ். 5 புள்ள உங்களுக்கு இருந்தா 5 புள்ள உங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலாது. 5 புள்ள உங்களுக்கு இருந்தா 5 புள்ளை நீங்க லைஃப் டைம் கொடுத்து 5 புள்ளை ஒரே மாதிரி வர மாட்டாங்க. 5 புள்ளையில ஒரு புள்ள தருதலையா போயிடும். சில ப்ராப்ளம் இருக்குது. ஜஸீரத்துல் அரபுல விபச்சாரம் மலிஞ்சு இருந்துச்சு, குடி அப்படி இருந்துச்சு. பெண்களை புள்ளைய கொண்டுட்டு வாப்ப சந்தோஷப்பட்டு ஒரு பார்த்திருப்பீங்களா? மர்டர் பண்ணுவான் அடுத்த வீட்டு புள்ளைய, தண்டு புள்ளைய, பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ளைய எல்லாரும் உனக்கு பொம்பளை புள்ளையான்னு கேட்கிறேன்னா ஒரு கேவலமா? அதனால போய் புதைச்சிட்டு வாப்பா தைரியமா வந்தாளுக்கு அவங்க அவ்வளவு பேரும் சேஞ்ச் ஆகினாங்க. வேர்ல்ட்ல ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன் ஒன்று இருந்துச்சுன்னா அது ஜஸீரத்துல் அரப். அரபிகளுக்கு 6 month கால், கடுமையான கூதல், 6 month கடுமையான ஹீட். அவங்களுக்கு நைட் லைஃப்ல நிலாவை பார்த்துட்டு அவங்க ஊத்தி குடிச்சிட்டு கவிதை படிக்கிறது தான் அவங்க லைஃப். அந்த லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு லீடர் இருந்தார். இம்பாசிபிள். என்ன பொறுத்த நீங்க அப்படி உட்கார்ந்து ஒரு புக் எடுத்து எழுதினீங்கன்னா இதெல்லாம் இம்பாசிபிள். எந்த மௌலவிக்கும் செய்யலாது, எந்த பெரிய பேச்சாளருக்கும் செய்யலாது. இது டோட்டலா ஜஸீரத்துல் அரப் சேஞ்ச் ஆகுது. தண்ட புள்ளைய கொன்ற நேரம் அழாத வாப்பமார்கள் வந்து கேட்கிறாங்க, அழுது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னோட பேசுவானா, என்ன மன்னிப்பானா? யா ரசூலல்லாஹ் பி ஐ தம்பின் குத்திரத், என்ன பாவமாடா செஞ்சுச்சோம் புள்ள, அல்லாஹ் கேட்கிறாங்க. உடனே இந்த ஆயத் இறங்கின உடனே வாப்பமார்கள் வந்து அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என்னோட பேசுவானா? டோட்டல் ஜஸீரத்துல் அரபு மாற ஆரம்பிக்கும். இந்த இது ஆல்கஹால் ஃப்ரீ ஜோனா மாத்துவோமா? இது நோ சான்ஸ். நாங்க எவ்வளவு பயான் பண்ணலாம், எவ்வளவு மீடியால இது போடலாம், மைக்க பிடிக்கலாம், ஃபேஸ்புக்ல போடலாம், வாட்ஸ்அப்ல போடலாம், நோ சான்ஸ். ரசூலுல்லாஹ்ட கையில மைக் இல்ல, ரசூலுல்லாஹ்ட ஒன்றும் இல்ல. பட் ரசூலுல்லாஹ்ட சிரிப்பு இருந்துச்சு. அவங்க கையில கம்ப வச்சு அடிக்கல. அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க ஆயிஷா சொல்றாங்க, அந்த நாளை நான் பார்த்தேன், குடமா கொட்டினார்கள், குடிக்கு இல்லாமல் போச்சு. அதனாலதான் முஸ்லிம்கள் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, நாங்க செஞ்ச புரட்சி இல்லை. முஸ்லிம்கள் பொதுவா தண்ணி அடிக்கிறது கம்மி, என்னது ஹராமா பார்க்க. இந்த ஸ்மோக்கை மட்டும் சொல்லி கொடுக்கல, மக்ரூன்ற ஒரு விஷயத்த போட்டாங்க. அதுதான் இந்த சிகரெட்டை ஹராமன்னு சொல்லி தான் அது முடிஞ்சிச்சு. இது என்ன நடக்குதுண்டா, இந்த இடத்துல அன்றைக்கு வந்த புரட்சி தான் இன்றைக்கு முஸ்லிம்கள். நாங்க எங்கேயாவது மௌத்தாயின வீட்டுல குடிச்சிருக்கிறோமா, கல்யாண வீட்டுல குடிக்கிறோமா, எங்கேயாவது பொட்டில் இருக்குது இல்ல. இது வேற யாரும் செஞ்ச புரட்சி இல்ல, ரசூலுல்லாஹ் 1400 years அந்த அதுல இருந்து இங்க வந்த சேஞ்ச். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ், லீடர்ஷிப்பை நீங்க உங்க பிள்ளைக்கு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணீங்கன்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் ஸ்கிரீன் டைமை நேர்மையா செய்வார். எனக்கு ஸ்கிரீன் டைம் தேவை, எனக்கு தேவை 100%. நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கேன், நான் நிறைய இதாக்க வேண்டியிருக்கேன், நான் ஃபோன்ல இருப்பேன், நான் டேப்ல இருப்பேன், நான் இந்த பிசில இருப்பேன். ஸோ எனக்கு அது தேவை. இன்டர்நேஷனலி நான் இயங்குற நேரம் இதெல்லாம் தேவை. ஸோ இல்லைன்னா சொல்ல மாட்டேன். உங்க புள்ள அந்த ஸ்கிரீன் டைம்ல நீங்க சிசிடிவியை போட்ட மாதிரி பின்னாடி நிக்கலாது. அவர் என்ன பார்க்கிறாரு, என்ன செய்யறாரு, என்ன ஷேர் பண்றாரு, என்னெல்லாம் பண்றாங்க. பொம்பளை புள்ளைகள் என்னென்ன அவங்க என்னென்னு புரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஸோ இதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவங்க கல்வில திரைப்பட நடிகர்கள் வரக்கூடாது. ரசூலுல்லா காத்தமுல் அன்பியா அவர் பேசினா நாங்கள் கட்டுப்படுவோம், அவர் தான் எங்கள் லீடர் என்ற ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ண படம்